எங்களுடைய இந்தியா கூட்டணியின் எல்லா ஒரு கடைநிலை தொண்டர்களுக்கும் இது சமர்ப்பணம். இது ஒரு கொள்கை போர். இந்த கொள்கை போரில் 40 நமதே நாடும் நமதே என்று எங்களுக்கு ஒரு கட்டளையிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் ஒரு வழிகாட்டுதல் நாங்கள் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு போகிறோம். இது ஒரு பெரிய ப்ரோக்ராமாகவே நாங்கள் பண்ண இருக்கிறோம். எந்த விதத்தில் இந்த விபத்துகள் நடக்கின்றது, இந்த காலகட்டத்தில் ஏன் இவ்வளோ நடக்குதுன்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த பத்தியில் இருக்கும் பாஜக அரசு நம்மளுடைய தொழிலாளர்கள், அவர்களின் நலன், அவர்களின் வேலை செய்யும் திறன், இதை பற்றிலாம் கவலைப்படாத ஒரு ஏகாதிபத்திய அரசு. இப்போ எல்லாம் சொல்கிறாங்க தமிழகம் தான் இதை முன்னின்று நடத்தணும்னு. இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல. முதல் நாள்லேருந்து நம்ம இதை வேண்டான்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். இவ்வளவு தமிழகம் 30க்கும் மேலே குழந்தைகளை இழந்திருக்கிறது. இந்த குழந்தைகளுக்கு பாஜக பதில் சொல்லுமா? இந்த மாதிரி எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே இவ்வளோ பெரிய ஒரு மேசிவ் எக்ஸாமு டெஸ்ட் வச்சது எதுவுமே உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. கொதிச்சு போயிருக்காங்க மக்கள். 240 பேரை இன்னைக்கு எதிர்கட்சியில் தேர்ந்தெடுத்து அமைச்சிருக்காங்க. இதை இப்போ இந்த 10 வருட ஆண்டு காலம் இந்தியா பட்ட கஷ்டத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. இன்னைக்கு கும்மிடிப்பூண்டி தொகுதியில் பண்ணுறோம். அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் டி.ஜே. கோவிந்தராஜன் அவர்களின் தலைமையில் இந்த நன்றி. இந்த வெற்றி முழுவதும் திருவள்ளூர் மாவட்ட வாக்காளர்களுக்கும் எங்களுடைய இந்தியா கூட்டணியின் எல்லா ஒரு கடைநிலை தொண்டர்களுக்கும் இது சமர்ப்பணம். இது ஒரு கொள்கை போர். இந்த கொள்கை போரில் 40 நமதே நாடும் நமதே என்று எங்களுக்கு ஒரு கட்டளையிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் ஒரு வழிகாட்டுதல் நாங்கள் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு போகிறோம். இது ஒரு பெரிய ப்ரோக்ராமாகவே நாங்கள் பண்ண இருக்கிறோம். அதுக்கப்புறம் விழாவாரியாக மறுபடியும் எல்லா பஞ்சாயத்துகளுக்கும் சென்று திருவள்ளூரின் குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கும் எல்லா வேலையும் நாம் பார்ப்போம். இதுக்கு பல காரணங்கள் உண்டு. இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இது நம்ம பேசி ஆகணும். இதுக்கு நாளைக்கு நாங்களே ஒரு ப்ரெஸ் மீட் கூப்பிடலான் இருக்கோம். எந்த விதத்தில் இந்த விபத்துகள் நடக்கின்றது, இந்த காலகட்டத்தில் ஏன் இவ்வளோ நடக்குதுன்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அதை டீட்டெயில் பண்ணி நாங்கள் சொல்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பத்தியில் இருக்கும் பாஜக அரசு நம்மளுடைய தொழிலாளர்கள், அவர்களின் நலன், அவர்களின் வேலை செய்யும் திறன், இதை பற்றிலாம் கவலைப்படாத ஒரு ஏகாதிபத்திய அரசு. அதனால் நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு பொதுமக்கள் தான் அதை அனுபவிக்கிறாங்க. இந்த ரயில் விபத்துகளுக்கும் அது முக்கிய காரணம். இப்போ எல்லாம் சொல்றாங்க தமிழகம் தான் இதை முன்னின்று நடத்தணும்னு. இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல. முதல் நாள்லேருந்து நம்ம இதை வேண்டான்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். இந்த மாதிரி எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே இவ்வளோ பெரிய ஒரு மேசிவ் எக்ஸாமு டெஸ்ட் வச்சது எதுவுமே உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. இவ்வளவு தமிழகம் 30க்கும் மேலே குழந்தைகளை இழந்திருக்கிறது. இந்த குழந்தைகளுக்கு பாஜக பதில் சொல்லுமா? இன்னைக்கு அவர்களுடைய எதிர்காலம் எங்கே போகுன்னே தெரியாமல் அவர்களுடைய பணம் சம்பாதிக்கும் ஒரு விதத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க பண்ணுற பெரிய பெரிய பிரச்சனைகள், இதெல்லாம் பொதுமக்கள் அதுவும் பெற்றோர்கள் இது மேலே விழிப்புணர்வாக இருக்கணும். தமிழகம் மறுபடியும் இந்த போராட்டத்தில் ஈடுபடணும். பாராளுமன்றத்தில் நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் இந்தியா கூட்டணியின் சார்பாகவும் இதை மிக வலிமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நாங்கள் இதை எடுப்போம். நீங்க முதல் குரல்ன்றதை விட பல குரல்கள் ஒரேடியா இந்த தடவை ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கொதிச்சு போயிருக்காங்க மக்கள். 240 பேரை இன்னைக்கு எதிர்கட்சியில தேர்ந்தெடுத்து அமைச்சிருக்காங்க. இதை இப்போ இந்த 10 வருட ஆண்டு காலம் இந்தியா பட்ட கஷ்டத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. இது ஒரு பெரிய பிரச்சனை தான் இப்போ. ஆனா கண்டிப்பாக இந்த தடவை ஒரு வலிமையான எதிர்கட்சி உட்கார்ந்துருக்கு. இது எல்லாத்துக்கும் பதில் கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் கேட்கப்படும். இங்க பாருங்க, ஒரு கட்சிக்கும் ஒரு வரலாறு உண்டு. நீங்கள் காங்கிரஸ் கட்சி என்றாலே அது ஒரு கலெக்டிவ்னு அர்த்தம். அது ஒரு கூட்டு முயற்சி. அதில் எப்போவுமே டிஸ்கஷன் டிபேட் எல்லாம் இருக்கதான் செய்யும். தமிழகத்தில் மக்களை நோக்கி அரசியல் செய்யணும். நம்ம அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயம், மக்களோடு நிற்பது தான் அரசியல். மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு யாருக்குமே அழைப்புகள் எல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே ஒரு முழு மனதோடு மக்களுடன் நன்றி தெரிவிக்கணும்னு வந்திருக்கிறோம். கண்டிப்பாக எல்லாரும் காங்கிரஸ் கட்சி ஒரே யூனிட்டாக தான் செயல்படும். அது காங்கிரஸ் கட்சியின் ஒரு விதானம். அந்த டிஸ்கஷன் டிபேட் எல்லாம் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி பார்ட்டி. அதான் சொன்னேன், இது ஏகாதிபத்தியத்தின் ஒரு வடிவம். ஆன்டி ஃபெடரல். அவங்களுக்கு இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ன்றதுலாம் புரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தான் பெருசு, மற்றவங்கெல்லாம் அவங்க சொல்றது கேட்கணுன்றது தான் அவங்க எண்ணம்.
இந்த எலெக்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய சாட்டை அடி என்னன்னா, இந்தியானா என்ன அப்படின்றத அவங்க இப்போ புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு 2 மாநிலங்களுடைய உதவியில தான் அந்த ஆட்சியை நிற்க போகுது. இனிமேலாவது அவங்களுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.